exercise Veer Guardian 2023. This is the first time that the Indian Air Force and Japanese Air Self-Defense Forces will be exercising together. संयुक्त अभ्यास करेगी। इस दौरान भारत के सुखोई இந்தியாவும் ஜப்பானும் வீர் கார்டியன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் முறையாக இந்தியாவும் ஜப்பானும் அவங்களுடைய விமானப்படையை குறிப்பாக ஃபைட்டர் ஜெட்டை வச்சு இப்படி ஒரு இராணுவ ட்ரில்லில் ஈடுபடுவது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இப்படி ஒரு சம்பவத்தை யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பாக சீனா எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இப்படிலாம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா நாடுகளுமே ஒன்றிணைகிறார்கள் அப்படின்னா நாம் எப்படி இனிமேல் இங்கே ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சீனாவினுடைய காய் நகர்த்தல் ஒவ்வொன்றா தவிடுபடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் நாடு எது தெரியுமா? பாகிஸ்தான். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன? இலங்கைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் போகிறாங்களே, அப்படின்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு என்ன? இந்தியா ஜப்பான் சும்மா செமையா ஒரு வீர் கார்டியன் அப்படிங்கிற இராணுவத்தில் ஈடுபட்டு இருக்காங்களே, இதனுடைய இம்பேக்ட் என்ன? இப்படிங்கிற பல விஷயத்தை பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? இந்தியா ஜப்பான் இடையேயான உறவில் மிகப்பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். குவாட் கூட்டமைப்பில் இவங்க 4 நாடுகள் இருக்குது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா. இந்த 4 நாடுகளுமே ஒன்றிணைந்து ஒரே கட்டமாக ஒரே பக்கமாக நிற்பது அப்படின்னு சொல்லும்போது சீனாவுக்கு இதுவே வயிற்றில் புளிய கரைக்கிற மாதிரியான சில விஷயம்தான். ஸோ சீனாவினுடைய அடுத்த பயம் என்னென்னா, இந்த 4 நாடுகளில் 2 நாடுகள் கண்டிப்பாக இணைந்து விடவே கூடாது அப்படிங்கிறது. அது இந்தியாவும் ஜப்பானும். ஆனால் 2 நாடுகள் இணைந்து விட்டார்களே, என்ன செய்ய போகிற சீனா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பொறுத்து இருந்து அவங்களும் என்ன செய்ய போகிறாங்க, சின்னதாக வேறு ஏதாவது காய் நகரத்தை ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்ன, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சீனாவினுடைய காய் நகரத்தில் பல விதமான பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு சீனா அறிவித்திருக்கக்கூடிய ஒரே ஒரு உண்மை என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 நாளில், அதாவது டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வர 60,000க்கும் அதிகமான நபர்கள் கொரோனாவால் இறந்துருக்காங்க. இது சீனாவினுடைய பொருளாதாரத்தை மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எல்லாத்தையுமே ஓட வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொருளாதாரம் அந்த நிலைமையில் இருக்குது, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்குது, கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு இருக்குது. அது இல்லாமல் சீனா அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய மனநிலைமை மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சீனா கொஞ்சம் சேஃபாக கேம் விளையாண்டுக்கோ. அடுத்ததாக சீனாவில் இருக்கக்கூடிய தூதரகம், அதாவது ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய தூதரகத்தையே சில நபர்கள் ஹேக் பண்ணுறாங்க. அப்படி ஹேக் பண்ணி பாகிஸ்தானுடைய தூதரகம் ஹேக் பண்ணோடனே உய்குரின மக்களுக்கு நாங்கள் விடுதலை வாங்கி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் பாகிஸ்தானும் சீனாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மெசேஜை எல்லா சோஷியல் மீடியாலையும் பகிர்றாங்க. இதை பார்த்தோன்னே பாகிஸ்தானுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, இப்படி வேற ஒரு செய்தி வந்துருச்சே, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா சீனா நம்ம எஜமா நம்ம மேலே கோவப்பட்டுருவாங்களே அப்படிங்கிற ஒரு மறுப்பு செய்தியை வெளியிடுறாங்க. மறுப்பு செய்தியோடு நின்றுச்சா? இல்லை, நேரடியாக போய் பல விதமான மன்னிப்புகள்லாம் கேட்டுட்டு வரும்போது தான் இங்கே பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கோதுமை சுத்தமாக இல்லை, அங்கே வேலை வாய்ப்புகள் அறவே இல்லை, அங்கே பணம் சுத்தமாக விளையாடலை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பசி பட்டினியாக அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வருகிறார்கள் அப்படிங்கிறதும், கோதுமை ஏற்றி வரக்கூடிய லாரியை நிறைய பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, லூட் பண்ணுறாங்க, திருட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாரி அப்படியே வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சு எனக்கு தான் உனக்கு தான்ங்கிற ஒரு சண்டை நடக்குது. 20 கிலோ 10 கிலோ கோதுமைக்கு 3000 ரூபா 4000 ரூபான்னு சொல்லி விலை வச்சு வித்துட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு அங்கே சாப்பாடு பொருளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாட்டிருந்து கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள், அதாவது இப்போதைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அணு ஆயுதம் நாங்கள் வச்சுருக்கோம், ஆனால் நாங்கள் சாப்பாட்டுக்கு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம், வேறு வழி இல்லை, எப்படியாவது எங்களுக்கு உலக நாடுகள் உதவி செய்யுங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்கிட்ட கேட்டாங்க, சவுதி அரேபியாட்ட கேட்டாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஓகே சொன்னாங்க, நான் வேணா ஒரு 1 பில்லியன் இல்லாட்டி 2 பில்லியன் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சவுதி அரேபியாவும் சொன்னாங்க. ஆனால் இந்த 1 பில்லியன் ஒரு 5 பில்லியன் 10 பில்லியன்லாம் வந்தால் பாகிஸ்தானுக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னா பாகிஸ்தான் யாரை நம்பி கடன் வாங்கியிருக்காங்க? சீனாவை நம்பி கடன் வாங்கியிருக்காங்க. சீனாவை நம்பினவன் எப்படியாவது உருப்பட முடியுமா? அவன்கிட்ட கடன் வாங்கினவன் வட்டி அடைச்சி ஏதாவது முழு அசலை, நம்ம இந்த மீட்டர் வட்டி கரண்ட் வட்டிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதை விட கூடுதலான வட்டியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களாம். ஸோ இப்படி சீனா மிகப்பெரிய ஒரு டெப்ட் ட்ராப்பில் யாரை பழிவாங்க நினச்சிச்சு, இந்தியாவை பழிவாங்க நினைத்து பாகிஸ்தானை முழுங்கி விட்டது. ஆனால் இப்போ தான் பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்படைந்து என்னப்பா எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது இப்போ சீனாவுக்கும் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ளேயே நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சீனா நீ என்ன வந்தாலும் சரி, நீ வரலனாலும் சரி, எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் அடைந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இனி சீனாவினுடைய பருப்பு அங்கே வேகாதப்பா வேகாது. ஏன்னா அந்த அளவுக்கு சீனா பாகிஸ்தானுக்கு தேவையில்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இனிஷியேட் பண்ணி
அதன் வழியாக கடனாளியாக மாற்றி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே திருடுற மாதிரி ஊழல் செய்கிற மாதிரி பலவிதமான ஏற்பாடுகளை செஞ்சு இப்போ சீனா பாகிஸ்தான் அதற்கு இடையே இருக்கக்கூடிய மக்கள் அதில் மக்களுடைய புரட்சி பெரிய அளவு புரட்சியாக மாறிட்டு இருக்கு. எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, மாணவர் மக்கள் சக்திக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை மாறிட்டு இருக்கு. அங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம், பசி பட்னியுடன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு இல்லைன்னா புரட்சி வெடிக்கும், பசி பட்னியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே கலவரமே வெடிக்கும். கலவரம்னா எப்படி தெரியுமா? கொல்லுவாங்க. ஏன்னா வேலை இல்லை, பசி பட்டினி, எதையாவது ஒரு உணவு கிடைச்சிச்சுன்னா 10 பேர் வந்து சண்டை போடுறாங்க. 9 பேரை கொன்னாதான் எனக்கு இந்த உணவு கிடைக்கும் அப்படின்னா 9 பேரை கொல்றதுக்கு தயாராக மாறிடுவாங்க. மனிதனுடைய இயல்பு. எவ்வளவு கதைகள், எவ்வளவு புராணங்கள், எவ்வளவு வரலாறு இருக்குது இதே மாதிரி. ஸோ இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் எல்லா நாடுகளுக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். நான் பிச்சை கேட்குறேன், எனக்கு வந்து உதவுங்கப்பா அப்படிங்கிறது தான். ஸோ சீனாவை நம்பி வந்த பாகிஸ்தானுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்தியாவினுடைய இலங்கை பயணம். ஜெய்சங்கர் அவர்கள் இரவு பகலா நாங்கள் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சுற்றுலா கிடையாதுப்பா. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் போகிறது அப்படியே அங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் பேசணும், அப்படி பேசும்போது என்ன மாதிரியான எதிர்வினைகள் வரும், எப்படியான கேள்விகள் வரும், அதுக்கு எதிராக நம்ம என்ன பேசணும், இது எல்லாமே மைண்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை இன்னொரு நாடு பேசி முடிக்க போகுது, இல்லாட்டி நம்ம தேவையான ஒப்பந்தங்களை கையெழுத்திட வைக்க வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நம்ம பேசணும், நெகோஷியேட் பண்ணணும். இது எல்லாம் யாருடைய திறமை? ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய திறமை. ஜெய்சங்கர் அவர்கள் மட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கிடையாது, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. நான் அவங்களுடைய ஃபேஸ் வெளியில் வர்றதில்லை, ஜெய்சங்கர் அவர்கள் மட்டும் வெளியில் வர்றாரு. ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி நான் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க. அப்படி பயணம் செல்றதுக்கு முன்னாடியே ஐஎன்எஸ் டெல்லி அங்கே டெஸ்ட்ராயரு அங்கே போய் நிற்கிது. சும்மா கெத்தா திருகோணமலை துறைமுகத்தில் போய் நிற்கிது. 390 க்ரூ மெம்பர்ஸ். இந்த 390 கடற்படை வீரர்களும் என்ன தெரியுமா செய்ய போகிறாங்க? இலங்கை கூட சைட் சீயிங் போகிறாங்க. சைட் சீயிங்னா சும்மா இல்லைங்க, அங்கே நம்முடைய கப்பற்படையும் இலங்கையினுடைய கப்பற்படையும் என்னெல்லாம் செய்யணும், அங்கே சீனாவினுடைய கப்பற்படை என்னெல்லாம் செய்ய வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் நோட்டம் போட போகிறாங்க. நோட்டம் போடுறது மட்டும் கிடையாது, இலங்கையினுடைய கப்பற்படைக்கு தேவையான சில உதவிகள், அவங்க என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும், அங்கேருந்து நமக்கு என்ன உதவிகள் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஜெய்சங்கர் அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஐஎன்எஸ் டெல்லி அங்கே வந்து நின்றுச்சு. எப்பா நான் ரெடியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆட்டங்களும் ஆரம்பிச்சிருச்சு. 2 நாள் இலங்கை மற்றும் இந்தியாவினுடைய கடற்படை ஒத்திகை அப்படின்னு சொல்றது நடந்துட்டு இருக்கு. சும்மா படுஜோரா நடந்துட்டு இருக்கு. சீனாவினுடைய கப்பல் இலங்கைக்கு வர்றது மட்டும் செய்தி கிடையாது, இந்தியாவினுடைய கப்பல் இந்தியாவினுடைய டெஸ்ட்ராயர் இலங்கைக்கு போறதும் செய்தி தான். சீனாவினுடைய கப்பல் அச்சப்படுத்துறதுக்கான செய்திகளை மட்டும் இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு மீடியா தேவையே இல்லை. நன்மை நம்ம என்ன செய்கிறோம், பாசிட்டிவாக என்ன செய்திகள் இருக்குது, அதையும் இந்த மாதிரியான மீடியாக்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும். ஸோ நம்முடைய அந்த டெஸ்ட்ராயர் கப்பல் அங்கே இருக்கும்போது அடுத்ததாக ஜெய்சங்கர் அவர்கள் போகிறாங்க. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்னைக்கு பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்தியாவை நாங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா இந்தியா மனசு வச்சாதான் அவங்களுக்கான ஐஎம்எஃப் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஐஎம்எஃப் லோன் எவ்வளோ கிடைக்க போகுது தெரியுமா? ஒரு 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகள் ஐஎம்எஃப்லேருந்து யாருக்கு கிடைக்க போகுது? இலங்கைக்கு கிடைக்க போகுது. ஆனால் இலங்கைக்கு இந்த 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கணும்னா சில நாடுகள் ஷியூரிட்டி கொடுக்கணும். சில நாடுகள்னா ஜப்பான் கொடுக்கணும், இந்தியா கொடுக்கணும், சீனா கொடுக்கணும். ஏன்னா ஐஎம்எஃப் இல்லாமல் இந்த 3 நாடுகள் தான் அதிக அளவு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 நாடுகள் அந்த ஷியூரிட்டியை கொடுத்துட்டாங்கன்னா ஐஎம்எஃப் ஈஸியாக அவங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. அதனாலையும் இந்தியாவை வரவேற்க தயாராகி வருகிறது இலங்கையினுடைய அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இந்த 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும் கிடையாது, வேர்ல்டு பேங்கும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கும் அப்படிங்கிற 2 வங்கிகளும் சேர்ந்து ஒரு 5 பில்லியன் அமெரிக்க டாலர் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? இதே இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ 5 பில்லியன் அமெரிக்க டாலர் ப்ளஸ் 2.5 பில்லியன் ஐஎம்எஃபினுடைய நிதி உதவி அப்படின்னு சொல்லும்போது 7.5 பில்லியன் அமெரிக்க டாலர். இது இல்லாமல் இன்னும் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் இதர பேங்க் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் இலங்கைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இலங்கைக்கு 10 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இந்த 10 பில்லியன் அமெரிக்க டாலரை வச்சு இலங்கைக்கு தேவையான உதவிகள், இலங்கைக்கு தேவையான அத்தியாவசியமான சில பல பொருட்களை வாங்குவதற்கான திறமை, இலங்கை அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த தருணம், இது எல்லாமே அப்படியே வந்துட்டு இருக்குப்பா. நம்ம இப்படியே கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி போயிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய இந்த அறிவிப்பு பலவிதமான சர்ச்சைகளையும், அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்திலலாம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வரும்போது சில பல எதிர்ப்புகள் வருவதும் இங்கே சர்வசாதாரணமாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இலங்கை இந்தியாவினுடைய உறவில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கான கூடுதலான சில பல முயற்சிகள், அது இந்த நம்முடைய உறவை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிரடி காண்பிக்க இந்தியாவும் தயாராக இருக்குது. இந்தியாவினுடைய கப்பற்படை செம்மையாக சில பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இலங்கையில் கப்பற்படை, அந்த பக்கம் விமானப்படை, வீர் கார்டியன் அப்படிங்கிற அந்த ராணுவ ட்ரில்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம்.
ஓவராலாக இது இந்தியாவினுடைய காலமடா, அடித்து ஆடலாம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுமையாக வேடிக்கை கொள்வோம். ஆனால் வீழ்ந்து விடுவதற்கு இது சாதாரண தேசம் கிடையாது, இது எனது இந்திய தேசம். நாம் பல நாடுகளை வாழ வைக்க காத்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் உதவி கேட்டால் இந்தியா செய்ய தயாராக இருக்குது. உதவி அவங்க கேட்கலனா கூட நம்ம வாண்டடாக அனுப்புறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் என்ன பிச்சைக்காரனா, நீ வந்து எனக்கு போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி பிச்சை அப்படின்னு சொல்லி நாம் கொடுக்குற உதவிகளை உதாசீனப்படுத்துவார்கள். ஸோ அவங்களா கேட்கிற வரையிலும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், காத்துட்ருக்கோம். அவங்களுடைய கோரிக்கை இந்தியா பக்கம் வந்தது என்றால் இந்தியா அதையும் நிறைவேற்றும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ இப்போ இந்தியாவினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஜெய்சங்கர் அவர்கள் அடுத்ததாக எங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறார், இதுவரையில் அவர் செய்த ட்ராவல் என்ன அப்படிங்கிறதுக்கான வேறொரு வீடியோவில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.